لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد يقول الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله 30 شهرا حتى إذا بلغ أشده وبلغ 40 سنة قال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي إلى آخر الآية. صدق الله العلي العظيم. عن ابن عباس رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ رواه البخاري. صدق النبي صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி ஒழுங்கி அவர்களின் கிளையாக உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் கியாமத் நாள் பரியந்தம் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியிருக்கிறார். துரியமான ஜும்ஆவுடைய கடமையை அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபலாதம்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா இந்த பள்ளியை கழித்திருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்ற நல்ல நியத்துடன் வந்திருக்கும் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை படைத்தவங்க பொழிஞ்சல் அல்லாஹ் ஜலாலும் உலகத்தில் நாம் வாழ இருக்க போது என்னென்ன நலவுகளை எல்லாம் நம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக நம்மை ஏறி இருக்கிறோம். அத்தகைய அனைத்து நலவுகளையும் நம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டும் தவிர்த்து ஒதுக்கி வாழ வேண்டும் என்பதாக தடை விதித்திருக்கிறோம். அத்தகைய அனைத்து தடைகளை விட்டும் முற்றாக தவிர்த்து ஒதுக்கி வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பா உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவனை அஞ்சி பயந்து வாழுமாறு நல்லுபதேசம் செய்கிறேன். அவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதனை புனிதமான குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை, மனிதன் பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த வாழ்க்கையுடைய கட்டங்கள் என்னென்ன முறையிலே வரப்போகிறது என்ற தெளிவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, அல்லாஹ் ஒரு உம்மா வாப்பாவை பற்றி சொல்றான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம். மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம். யாரை பற்றி? அவங்க உம்மா வாப்பா. எந்த உபதேசம்? உம்மா வாப்பாவோட நல்ல முறையில நடந்து கொள்ளும். நல்ல முறையில நடந்து கொள்ளும். அந்த பெற்றோர், அந்த தாய் என்று சொல்லக்கூடிய அந்த உம்மா அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்காக வேண்டிப்பட்ட கஷ்டங்கள் அல்லாஹ் தெளிவாக
அந்த தாய் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் என்பவர், அந்த தாய் என்பவர் அந்த புள்ளைய சுமந்து அந்த புள்ளைக்கு பால் கொடுக்கிறதுக்காக வேண்டி 30 மாதங்களை செலவிட்டார். 30 மாதங்கள். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அந்த பிள்ளையை பராமரிச்சு பெற்று அந்த பிள்ளைக்கு தேவையான பாலை கொடுத்து, அதாவது தாயுடைய ரத்தத்தை பாலாக, தாய்கிட்ட இருந்து பால் வாரது இல்லை, அது உமா கிட்ட இருக்கக்கூடிய ரத்தம் பாலாக மாறி குளிக்கும், பாலாக மாறி குளிக்கும். அது குளிர்காலத்துல சூடாகவும் சூடான காலத்துல குளிராகவும் குளிர்கி போகும். இது அந்த தாய் இந்த பிள்ளைக்காக வேண்டி செய்யக்கூடிய தியாகம். இப்ப அல்லாஹ் இன்னும் ஒரு பிரதானமான செய்தியை சொல்ல போறோம். ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 சன. அந்த பெற்றெடுத்த அந்த பிள்ளை இந்த சமூகத்துல அவரு ஒரு பக்குவம் அடைந்த வயதை அடைகின்ற போது, பரிணித பாவ பக்குவம் அடைந்த வயது, ஹத்தா இதா பலக அஷுத்த, அந்த பரிணித பாவ என்று சொல்லக்கூடிய அந்த வயது இருக்குது. வ பலக 40 சன. அல்லாஹ் அதை எப்படி மெஷர் பண்ணியிருக்கிறான் என்றால் அது 40 வருடம். ஒரு மனிதன் 40 வயதை அடைகின்ற போதுதான் அந்த மனிதன் பக்குவமான வயதை அடைந்து கொள்கிறான் என்ற உண்மையை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறார். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தை கொடுக்கும் போது, ரிசாலத்தை கொடுக்கும் போது, நபியாக அனுப்பப்படுகின்ற போது நபியுடைய வயது 40. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் உரிய வயது எண்ணிக்கை. அதற்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த நுபுவத்தை, நபித்துவம், இந்த நுபுவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வயதாக, ரிசாலத், ரசூல் என்று சொல்லக்கூடிய அந்த பதவியை அடைந்து கொள்கின்ற வயதாக அல்லாஹ் 40 வயதை ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் சில இடங்களில் தெளிவாக சொல்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, வலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா ஆதைனாஹு ஹுக்ம வ இல்மா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பக்குவ வயதை அடைகின்ற போது, வலம்மா பலக அஷுத்தஹு, இந்த அஷுத்தஹு என்றால் பக்குவ வயது என்றால் என்ன என்பதை அல்லாஹ் மேலே சொல்லிட்டான். வலக 40 சன, 40 வயது. 40 வயது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு 40 வயதை அடைகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் என்னன்னா, ஆதைனாஹு ஹுக்ம வ இல்மா. அப்பதான் அவங்களுக்கு ஆட்சியையும் அறிவையும் நாங்கள் கொடுத்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரம், வலம்மா பலக அஷுத்தஹு ஆதைனாஹு ஹுக்ம வ இல்மா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த பக்குவ வயதை அடைகின்ற போதுதான் அவங்களுக்கு நாங்க அரசாட்சியையும் அறிவையும் கொடுத்தோம். அரசாட்சியையும் அறிவையும் கொடுத்தோம். இந்த வயதை பத்தி நானும் நீங்களும் ஏன் பேசணும்? இந்த வயது அல்லாஹ் ஏன் குர்ஆன்ல சொல்றான்? குர்ஆன்ல மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை பத்தி நிறைய அல்லாஹ் பேசியிருக்கிறான். මිනිහා ඉපදෙන අවස්ථාවේදී මිනිහාගේ තත්ත්වය කුමක්ද කියලා සුද්ධ කුර්ආනයේ අල්ලාහ් සුබ්හානහු තාලා පැහැදිලිව ප්‍රශ්න කරනවා. ඉතින්නේ කොහොමද? කොමන ආකාරයකින්ද? තමන්ගේ මවගේ කුස තුළ ඉන්න අවස්ථාවේදී ඒ පුද්ගලයා, ඒ මිනිහා කොහොමද ඉපදෙන්නේ කියන ඒහා සම්බන්ධව සම්පූර්ණ තොරතුරු සුද්ධ කුර්ආනයේ ප්‍රශ්න තියෙනවා. එහෙම තියෙද්දී ඒ අල්ලාහ් සුබ්හානහු තාලා සුද්ධ කුර්ආනයේ මේ මිනිහා පරිණත භාවයට එන අවස්ථාව සම්බන්ධව අල්ලාහ් සුබ්හානහු තාලා පවසලා තියෙන්නේ කියලා ඔබයි මායි එහා සම්බන්ධව ඉතිම ඒකේ අවධානය යොමු කිරීම අපගේ යුතුයකමක් වෙනවා. අල්ලාහ් සුබ්හානහු තාලා මේ සුද්ධ කුර්ආනයේ පවසන අවස්ථාවේදී ඒ අල් කුර්ආන ඉමා වෙන්නේ, ඒ පරිච්ඡේදයේ ඉමා වෙන්නේ, قال رب اوزعني. අල්ලාහ් සුබ්හානහු වතාලා පවසනවා මේ
40 කියන වයස ඕගොල්ලන් ඒ වයසට එන අවස්ථාවේදී කල යුතු දේ මොකද්ද කියන සම්බන්ධව ඉතාමත් ஆகர்ஷணீய லெச சுத்துவ போறேன் அல்லாஹ் என்ன சொல்றது 40 வயதை அடைந்தால் என்ன செய்யும் நாளே நாலு உபதேசம் தான் இந்திய பத்துமா 4 உபதேசம் இன்னைக்கு 40 வயதை அடைந்து நாங்க இவங்களுக்கு சொல்றது நடுத்தர வயது மக்கள் மிடில் ஏஜ் நடுத்தர வயது மக்கள் இவங்க பெரும்பாலும் திருமணம் முடிச்சிருப்பாங்க இவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு 10, 5, 3 வயது குழந்தைகள் இருப்பாங்க அல்லாஹ் குழந்தை பாக்கிய கொடுத்திருக்காங்க இவங்க பெரும்பாலும் ஒரு வியாபாரத்துல ஒரு தொழில ஒரு நிலையான இடத்தை அடைந்திருப்பாங்க ஒரு ஸ்டேபிளான நிலைமை உருவாகி அவன் வியாபாரம் குடும்ப கட்டுப்பாடு இருக்கும் அவருடைய வியாபார பின்புலம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை எதிர்கால நோக்கம் இருக்கும் இப்ப அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சு போய் கொண்டிருக்கோம் 40 வயதுல தொழில் தேர்ந்த மக்களை பார்க்கறது கஷ்டம் 40 வயசு அடைஞ்சதுக்கு பின்னால இவர் தொழில் தேர்ந்தா நாம யோசிப்போம் மௌத்தா போற வயசுல இருந்து தொழில் தான் யோசிப்போம் அல்லாஹ் நல்லடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து 13 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய நபியுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு நுபுவத்தை கிடைச்சி 13 வருடத்துக்கு பின்னால்தான் மதீனாவுக்கே வராங்க 40 வயது அவங்களுக்கு ஹுப்பிப இலைஹில் ஹலா அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பக்குவமான வயதை அடைகின்ற போது மக்களை விட்டு ஒதுங்கி வர ஆரம்பித்தார் மக்கள் அந்த வயதில் நான் ஒதுங்கி வாழணும் என்பதால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்க போறாங்கிறதுனால அதற்காக வேண்டி நபி அவங்களை அல்லாஹ் தயார்படுத்தினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை விட்டு ஒதுங்கி மனைவியை விட்டு ஒதுங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர் ஒரு மலைக்கு மேலால ஒரு ஹிரா குகையில போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நேரத்தை காலத்தை செலவிட்டார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஹிரா குகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தொழுகை கடமை இல்ல ஜகாத் கடமை இல்ல நோன்பு கடமை இல்ல ஹஜ் கடமை இல்ல இன்னொரு இந்த மார்க்கத்தில் உள்ள எந்த விதமான கடமையும் வழங்கப்பட்டிருக்கிறது நுபுவத்தை கிடைக்கிறது அன்பானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில போய் என்ன செஞ்சாங்க அன்பானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஹிரா குகையில போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி சிந்திச்சாங்க காபத்துல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருந்தாங்க உலகத்துடைய நிலைமை மக்களுடைய நிலைப்பாடுகளை பற்றி சிந்திச்சாங்க ஒரு மனிதன் பக்குவமான முறையில தீரணாத்மக தீர்த்துவ கணியமற்ற கிளப்பின வயசற்றமாய் அதில் இயற்கை வயசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு காலம் தன்னுடைய சமூகத்தோடு இருந்தாலும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்துக் கொண்டது 40 வயதில். அதனாலதான் அந்த வயதில் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆனை கொடுத்து ரிசாலத்தை கொடுத்தார். அன்பானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாங்க 40 வயசுல என்ன செய்யறோம்? கொஞ்சம் அங்க நீங்கிற வெள்ளப்படி வந்திருந்தா அதை எப்படி கருப்பாக்கணும்னு யோசிக்கும். இன்னைக்கு 40 வயசுலயும் நாங்க சின்ன கொடிய பாதைகளை காட்டி கொள்ளணும்னு ஆசைப்படுறோம். 40 வயசுலயும் குடும்பத்தை பத்தின யோசனை இல்லை. பிள்ளைகளுடைய வளர்ப்பு, பிள்ளைகள் எப்படி பக்குவமா இஸ்லாம் சொல்லுக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லுக்கு வளர்க்கிற என்ற சிந்தனை இல்லை. 40 வயசுலயும் 20 வயசு கொடியனோட அவர் கைவர அழைச்சு கொண்டிருக்கிறார். பேசக்கூடாது என்பதற்கு அன்பானவர்களே, சமூகத்துல அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வயசு வச்சிருக்கிறார். அந்த வயசு வரக்குள்ள பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை பார்க்கின்ற பார்வை வித்தியாசப்படும். சமூகம் அவரை பார்க்கின்ற பார்வை வித்தியாசப்படும். மனைவிக்கும் அவருக்கும் இடையில் உள்ள தொடர்பு அவங்க ஒரு பக்குவமான இடத்தை அடைந்திருப்பாங்க. தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய தேவைகளை ஒதுக்கி வச்சு பிள்ளைகளுக்காக வேண்டி வாழ்றதுக்கு ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த நேரத்துல தான் சமூக சேவையை செய்யணும் என்ற சிந்தனை ஒரு மனிதனுக்கு வருது. அப்பதான் அவர் பக்குவ வயது அடைகிறார். ஆனால் அல்லாஹ் சொல்றான், 40 வயதை அடைந்து கொண்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. முதலாவது வசியத், ரப்பி அவுஸிஅனி
أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي. நானும் நீங்களும் செய்ய வேண்டியது. رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي. يا الله எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ தந்த அருட்கொடைகளுக்காக வேண்டி நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மையை அந்த வசதியை தந்துடுவாக யா அல்லாஹ். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன். 40 வயது அடைந்து 40 வயதை தாண்டின நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை செய்கிறோம். யா அல்லாஹ் அவுஸிஅனி அன் அஷ்குர். உனக்கு நன்றி செலுத்தணும் யா அல்லாஹ். எனக்கு அழகான மனைவி மக்களை தந்திருக்கிறாய், நல்ல ஒரு வியாபாரத்தை தந்திருக்கிறாய், சமூகத்தில் நல்ல மதிப்போடு நல்ல பேரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறாய், என்னை நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்கின ஏற்ற பெற்றோருக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறாய். ஆகவே உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தந்திரியா அல்லாஹ்விடம் துஆ செய்யும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் முதலாவது கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க. நன்றி செலுத்துதல் என்பதனை மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, யா முஆத், முஆத் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லிட்டார். லா ததஅன் தகூல துபர குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் நீ சொல்வதை விட்டு விடாதே என்று சொல்லி ஒரு துஆ சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை அடிக்கடி ஞாபகப்படுத்துறதுக்கும் உனக்கு அடிக்கடி நன்றி செலுத்துறதுக்கும் நல்ல முறையில் அழகான அமல் இபாதத்துகளை செய்வதற்குமான நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம் என்ப ஒவ்வொரு தொழுகைக்கு யோசிப்பாங்க. இன்னைக்கு 40 45 வயசானாலும் இன்னைக்கு அவங்க நோயாளிகளாக மாறி மௌத்தாகி போகக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள் கண்கூடாக நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க. நேற்று போதான் 29 வயது வாலிபர் அவர் போனார் வியாபாரத்துக்காக வேண்டி போன இடத்துல மாரடை பின்பற்றி சில நேரம் கல்யாணம் கொடுக்கும் செய்யும். 10 வயதுக்குள்ள பாடசாலைக்கு போனக்குள்ள 10 வயதுக்குள்ளைக்கு மாரடைப்பு அந்த புள்ள மௌத்தாகும். இன்னைக்கு நீங்க நினைக்கிற மௌத்து இல்லாதவர்களே, நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு மௌத்து வரணும்டா எங்கட முடியெல்லாம் பழுத்து உடம்புல உள்ள சதைகள் எல்லாம் சுருங்கி எங்களோட முதுகு எல்லாம் கூணாக மாறி அதுக்கு பின்னால பேர பிள்ளைகள் கல்யாணத்தை பார்த்ததுக்கு பின்னாலதான் நாங்க மௌத்தாக போவோம் என்ற காரணம் இப்ப இல்லை. அது ஒன்று காலம் எங்கட கண் முன்னால தந்தை பார்த்து கொண்டிருக்கின்ற போது, பெற்றோர் காத்து கொண்டிருக்கின்ற போது மகனும் மௌத்தாகி போல கண்ணுக்கு கொண்டாட காட்சியை அதற்காக பெற்றோர் நாம் ஹயாத்தோடு இருக்கின்ற போது ஏன் பிள்ளைகளுக்கு மரணத்தை கொடுத்து தாங்க முடியாத சோதனையை தந்திடாதையா நான் துவா செய்யக்கூடிய அளவுக்கு மரணங்கள் எங்களுக்கு முன்னால நடந்து கொண்டு. ஆனால் நாங்க 40 வயது அடைந்ததுக்கு பின்னாலேயும் இன்னும் இபாதத் செய்யணும் என்ற சிந்தனை வரல. இன்னும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வு வரல. இன்னமும் என்னுடைய மனைவி மக்களை பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளா வளர்த்திருக்க வேண்டும் என்ற தேவைப்பாடு 40 வயதை தாண்டி எங்களுக்கு வரலன்றா நாங்க அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். இது முதலாவது செய்தி. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், وَأَنْ أَعْمَلَ صَالِحًا تَرْضَاهُ. யா அல்லாஹ், இந்த 40 வயது அடைஞ்சிட்டு இதுக்கு பின்னால நான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நீ பொருந்தி கொள்ளக்கூடிய செயலாக இருக்கும். ಅಲ್ಲದೆ ಮನಸ್ಸಿಗೆ ತೃಪ್ತಿಯ ಲಭಾಗನೀಮೆಟ ಪಾತ್ರವು ಕ್ರಿಯಾ ಧರ್ಮ ಕ್ರಿಯೆಮೆಟ ಅಲ್ಲಾಹ್ ಸುಬ್ಹಾನಹು ವ ತಆಲಾಗೆ ಅಭಿ ಪ್ರಾರ್ಥನಾ करने होए. अल्लाह सुब्हानहु व तआला के तृप्ति लभागनी लेकिन प्रधान आवना आगे हिदायत सहोदर अल्लाह सुब्हानहु व तआला के किया देना शुद्ध और कुरानी मिन्ने मिहमाई अल्लाह सुब्हानहु व तआला की प्रार्थना करने होए. वरन आमल सालिहन करला. या अल्लाह, நாம் வயதை அடைந்து தற்போது பக்குவமான வயதை அடைந்து கபரை நோக்கிய பயணத்திலே இருக்கிறேன். கபரை நோக்கிய பயணம். வரன் ஆமல சாலிஹன் தர்லா, நீ விரும்பக்கூடிய, நீ புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல கர்மங்கள் அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ் அல்லாஹ் வாசி. இரண்டாவது தனக்காக வேண்டியும் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டியும்
முதலாவது துவா செஞ்சுக்கணும். இரண்டாவது தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமலை செய்ய வேண்டும் என்று துவா செஞ்சுக்கணும். மூணாவது துவா வாஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி வாஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி. யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளை சாலிஹான நல்ல பிள்ளைகளாக சீரான பிள்ளைகளாக ஆக்கி தந்தியா அல்லாஹ். ஒரு கணவனுடைய கடமை 40 வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக பிள்ளை இருக்கும், நிச்சயமாக மனைவி மக்கள் இருப்பாங்க பெரும்பாலும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் இந்த துஆவை கேளுங்க. வாஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி, என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிச்சைகள் மாகி துஆ தருவான் என்று பிரார்த்தனா கரண்டோம். பாருங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய செய்தி அல்லாஹ் வாழ்த்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அவங்களோட வாப்பா ஆசர் முஸ்லிம் இல்லை, அவர்தான் சிலைகளை செய்து சிலை வணங்கக்கூடிய மக்களுக்கு விற்று சம்பாதிக்கக்கூடியவர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட வாப்பா ஆசர். அன்பானவர்களே, அந்த ஆசர் முஸ்லிம் அல்லாத அந்த தந்தை பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஆசருக்கும் இடையில ஒரு கன்வர்சேஷன், ஒரு டயலாக் நடக்கு, ஒரு பேச்சுவார்த்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க விலகி கொண்டாங்க, அல்லாஹ் எனக்கு இந்த நுபுவத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் தரான், அல்லாஹ் ரிசாலத்தை தந்துட்டான், அல்லாஹ்வை விளங்கக்கூடிய அந்த சிந்தனை அல்லாஹ் தந்துட்டான் என்று விளங்கினதுக்கு பின்னால வாப்பா கிட்ட போய் எப்படியாவது சொல்லணும், பாப்பா நீங்க வணங்கக்கூடிய சிலைகள் இவைகள் அவைகள் விக்கிரகங்கள் எல்லாம் இறைவன் அல்ல, அதனால் ஒன்றும் செய்யலாம் என்று வாப்பா கிட்ட வாங்க சொல்லணும். வாப்பா கிட்ட வாங்க சொல்லணும். அப்புறம் வாப்பாவும் லேசானால இல்லை, ஆசை. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த வசனம், இந்த வசியத் எனக்கும் உங்களுக்கும் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு மிக அழகான ஒரு வசியத், மிக அழகான ஒரு வசியத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாப்பா சொல்றாங்க, வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான ஸித்தியன் நபிய்யா. அல்லாஹ் சொல்றாங்க வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம். இந்த குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பத்தி நான் சொல்லி இருக்கிறேன். இன்னஹு கான ஸித்தியன் நபிய்யா, அவர் ஒரு உண்மையாளர், ஒரு நபி. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாப்பா கிட்ட போறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வாப்பாவை பத்தி பேசும்போது 4 வார்த்தைகள் பயன்படுத்தி, 4 முக்கியமான உபதேசம். 4 உபதேசங்கள்லயும் யா அபதி என்ற வார்த்தை பாருங்க. யா அபதி என்றால் எனது அருமை தந்தையே. ஒரு வாப்பாவை மகன் மிக இரக்கத்தோடு பேசக்கூடிய வார்த்தை, மிக இரக்கத்தோடு பேசக்கூடிய வார்த்தை. யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிரு வ லா யுக்னி அன்க ஷைஆ. அருமை தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிரு, பார்க்காத கேட்க இயலாத ஒரு வஸ்துவை நீங்க ஏன் மறந்துறீங்க? வலா யுக்னி அன்க ஷைஆ, நீங்க கையால செஞ்சு வணங்கக்கூடிய பார்க்க இயலாத கேட்க இயலாத இந்த சிலையால உங்களுக்கு ஒன்றுமே செய்யல பாப்பா. இரண்டாவது சொன்னாங்க பாப்பா கிட்ட, யா அபதி எனது அருமை தந்தையே, இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யக்திக, உங்களுக்கு தெரியாத எனக்கு ஒரு அறிவு கிடைச்சிருக்கு பாப்பா. ஃபத்தபிஇ, ஆகவே நான் செல்லக்கூடியதை நீங்க பின்பற்றுங்க. அஹ்திக சிராத்தன் சவிய்யா, நேரான பாதையில போவீங்க. ஒரு மகன் உபதேசம் எவ்வளவு அழகான, வாப்பா என்ற கௌரவத்தையும் கொடுத்து தான் ஒரு நபியா அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற பெருமையும் இல்லாமல் மிக அழகான நிதானமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு எங்கட பிள்ளைகள் கொஞ்சம் ஆங்கிலம் படிச்சுட்டு வந்து உலகத்துல 4 கம்ப்யூட்டர் தட்ட பரவிட்டு வந்தாங்கன்னா அவருக்கு முன்னால வாப்பாவா உருவான பிள்ளைக்கு விளப்பம் இல்லாம பேச ஆரம்பிச்சுடுவாங்க. பாப்பா கிட்ட சொல்றாரு, பாப்பா உங்களுக்கு விளப்பம் இல்ல, நான் சொல்றதை நீங்க செய்வீங்க. பிள்ளைகிட்ட அப்படி பிள்ளைவாங்க, அந்த பிள்ளையால சொர்க்க போய் வாப்பா என்றால் அவர் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் அவருக்குரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்ற உண்மையை குர்ஆன் உறக்க சொல்லுது. இன்னைக்கு எத்தனை வாப்பா பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று பெரும்பெரும் இடத்தில் இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளை வாப்பாவோட பேசக்குள்ள ஒரு நாளாவது சிரிச்சு பேசல, ஒரு நாளாவது கௌரவமாக பேசல, ஒரு நாளாவது கௌரவமாக பேசல. மனம் நொந்தி கூடி குறுகி போய் அந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல இயலாம உள்ளத்தார கண்ணீர் வடிக்கிற வாப்பமார் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம் அல்லாத வாப்பா கிட்ட பேசுற வார்த்தை தானே. மூணாவது யா அபதி என்ற அருமை தந்தையே லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீங்க வாப்பா. ஏன் தெரியுமா? இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவன் படைச்ச இறைவனுக்கு பாவ செய்த பாவியா வாப்பா. நாலாவது சொன்னாங்க யா அபதி என்ற அருமை தந்தையே இன்னி அகாபு ஐயமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மான், தொடர்ந்து நீங்க இந்த சிலை வணக்கத்தில் இருந்தால் இறைவனாகிய அல்லாஹ் உங்களுக்கு அதாபை இறக்கி வைப்பான் என்று நான் பயப்படுகிறேன். அப்படி நடந்தால் ஃபதகூன லிஷைத்தானி வலியா, நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு ஷைத்தானோட பாதுகாவலாக தேடிக்கொண்டவராக மாறிடுவீங்க என்று மிக அழகான முறையில வாப்பா கிட்ட போய் சொல்றாங்க. சொன்னது வாப்பா கிட்ட, வாப்பா சும்மா இருப்பாரா? வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள பார்த்து சொன்னாங்க அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம், என்னையும் நான் வணங்கக்கூடிய இந்த விக்கிரகங்களை நீ புறக்கணிக்கிறாயா இப்ராஹிம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து லைல்லம் தந்தஹி, நீ செய்யக்கூடிய இந்த வேலையை விடவில்லையாம் என்றிருந்தால் லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, நான் உனக்கு கல்லால் அடிச்சு வரப்பி வேண்டும். பாப்பா தானே, பாப்பா அந்த ரைட்ஸ் இருக்குது, உண்மையை விலங்கல்ல அவரு. இவ்வளவு அழகாக பேசினதுக்கு பின்னாலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை பார்த்து அந்த வாப்பா சொன்னாரே, நீ இந்த விஷயத்தை விடலையாம் என்றிருந்தால் வஹ்ஜுர்னி மலியா, கல்லால் அடிச்சு வரப்பி. இந்த செய்திக்கு பின்னால கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பாவோட ஆத்திரப்படலை என்று சொன்னாங்க. ஸலாமுன் அலைக் பாப்பா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். ஸஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நான் பாவம் செய்தேன். அன்பானவர்களே, வாஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, இப்படிதான் எங்கட பிள்ளைகள், எங்கட பிள்ளைகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள மனைவி மக்கள் சீரானவர்களாக வளர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதோடு நாலாவதாக இன்னி துபுது இலைக், யா அல்லாஹ் உலகத்தில் நான் செய்த எல்லா பாவங்களுக்காக வேண்டியும் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்ற இந்த 4 துஆக்களையும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். எப்ப 40 வயதை அடைந்திருக்கிறது ஒரு மனிதனுடைய இந்த 4 அம்சங்களும் சீராக வேண்டும் என்ற உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க பெரும்பாலும் 40 வயது அடைந்தவங்க அல்லது அடைவதற்காக வேண்டி காத்திருக்கக்கூடியவங்க. அல்லாஹ் இந்த 4 பாக்கியங்கள் எங்களுக்கு தந்து இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. யா அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பிச்சிரவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உனக்கு பொருத்தமாக வாங்க மன்னிக்கின்ற நட்பாக்கியத்தை நம் அனைவரும் தந்துடுவாயாக. நம்முடைய மௌத்துக்கு முன்னால தௌபாவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.